பண்ண போறோம்னு தெரியல, ஹேண்டில் பண்ண கிருபை கொடுத்தார். இதெல்லாம் எப்படிலாம் செய்ய போறோமோ நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ திரும்பி பார்த்தாக்க அதெல்லாம் தாண்டி வந்திருக்கிறோம். அது எதை காட்டுதுனாக்க, எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய தேவனுடைய கரம் நம்மளோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை வேதம் சொல்லுகிறது, அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. இந்த கிருபை ஒன்று ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துருச்சுனாக்க, அந்த மனுஷனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அந்த கிருபை அவனுக்கு செய்யக்கூடியதாக இருக்கிறது. இந்த 8வது மாதத்தில் வந்திருக்கிறோம், இந்த ஆகஸ்ட் மாதத்தில். இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மளோடு பேசும்படியாக ஒரு வசனத்தை எடுத்து வாசித்து அதிலிருந்து கடந்து போகலாம். ஏசாயா 61வது அதிகாரம். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. ஓ துதிக்கிறோம். ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் வாக்குத்தத்தமாக எடுத்து அதிலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். 1 மணி நேர செய்தியில் அந்த நமக்கென்று கடவுள் வைத்திருக்கிற அந்த விஷயங்களை ஏதாச்சும் அந்த ஒரு நிமிஷத்தில் கடவுள் பேசுவார். ஆகையினால நம்ம அந்த ஆராதனை டைமில் அந்த பாடல் பாடும் பொழுதும், ஆராதிக்கும் பொழுதும், வார்த்தை கேட்கும் பொழுதும் நாம் எவ்வளவு கவனமாக இருக்கிறோமோ அவ்வளவாய் நாம் கனப்படுத்தப்படுகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம். எந்த டைமில் நம்மளுக்கு அந்த வார்த்தை வந்து நம்மளோட கூட கனெக்ட் ஆகும்னு தெரியாது. கனெக்டாக அவரோடு கூட இந்த 1 மணி நேர செய்தியில் நம்மோடு இணைந்து இருக்கும் பொழுது நமக்கு வேண்டிய வார்த்தைகளை தேவன் நம்மளோட கனெக்ட் பண்ணக்கூடியவராக இருக்கிறாரு. இந்த வாக்குத்தத்த வசனத்திலிருந்து அப்படியே நம்ம வாசித்து கடந்து போகலாம். ஏசாயா 61வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு அவிழ்த்துதலையும் கூறவும். இந்த வசனத்தில் இந்த சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் அந்த வார்த்தையை மாத்திரம் இந்த காலை வேளை உங்களிடத்தில் நான் பேசி கடந்து போக விரும்புகிறேன். இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும்பொழுது அவர் என்ன செய்வார் என்பதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு இந்த பூமியில் வந்த பொழுதும் இந்த வசனத்தை எடுத்து கரெக்டாக வாசிச்சுட்டு அந்த புத்தக சுருளை கையில் கொடுத்துட்டு வந்து உட்கார்ந்தாரு. எல்லாரும் அவரை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைய தினம் இந்த வேத வாக்கியம் நிறைவேறிட்டுன்னு சொல்கிறாரு. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும். சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குகிற தேவன் நம்மளுடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளை கர்த்தர் ஒரு காரியத்தை நம்ம இடத்துல பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். அடிமைப்படுத்துவதும் அடிமையாக்குவதும் பிசாசின் குணம், விடுவிப்பதும் விடுதலையாக்குவதுமே தேவனின் குணமாக இருக்கிறது. பிசாசுக்கு ஒரு குணம், என்ன குணம் அப்படின்னாக்க, அவன் மக்களை என்ன செய்வானாக்க அடிமைப்படுத்துவான், இரண்டாவது அடிமையாக்குவான். அவங்கள வந்து நசுக்கி, அவங்கள வேதனைப்படுத்தி, காயப்படுத்தி, குற்றப்படுத்தி, அவங்க வாழ்க்கையில் எதையுமே செய்ய முடியாமல் அவங்கள கட்டி போடக்கூடிய குணம் யாருனாக்க பிசாசுடைய குணம். தேவனுடைய குணம் எப்படிப்பட்டதுனாக்க, விடுவிப்பதும் விடுதலையாக்குவதுமே தேவனுடைய குணமாக இருக்குது. கடவுளுடைய இருதயத்தை பார்க்கும் பொழுது அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனையும் அவர் விடுதலையாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். விடுதலை அப்படின்ற போது இது ஃப்ரீடம் அப்படின்னுவாங்க, இல்லைனாக்கா டெலிவரன்ஸ் அப்படின்வாங்க. கடவுளுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னன்னாக்க, மனிதன் அடிமையாக இருக்கக்கூடாது, எதற்கும் அடிமைப்பட்டு இருக்கக்கூடாது. அவன் சுதந்திரவாளியாக விடுதலை உள்ளவனாக இந்த பூமியிலே அவன் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட விருப்பத்தை உடைய தேவன் கொடுக்கிற ஒரு வார்த்தை, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும். சிறைப்பட்டு இருக்கிற வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிற மக்கள், இந்த சிறைன்ற வார்த்தைக்கு என்னன்னாக்க பிரிசன் அப்படின்றாங்க, சிறைச்சாலை அப்படின்னாக்க பிரிசன் அப்படின்றாங்க. இந்த சிறைன்ற வார்த்தை என்னன்னாக்க, ஒரு இடத்துல இருந்து வெளியில வர முடியாமல் தவிக்கிற ஒரு விஷயம் தான் வந்து சிறை என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஒரு குருவியை பிடிக்கிறாங்க, ஒரு பறவையை பிடிக்கிறாங்க. அந்த பறவையை பிடிச்சு என்ன பண்றாங்கனாக்க ஒரு கூண்டில் அடைக்கிறாங்க. ஆக்சுவலி பறவை வந்து சுதந்திரமாக இந்த உலகத்திலே பறந்து திரிந்து வாழக்கூடிய விதத்தில் தான் தேவன் அதை படைத்திருக்கிறாரு. ஆனால் மனிதன் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்க, அந்த பறவையை பிடிச்சி ஒரு கூண்டில் அடித்து, அந்த கூண்டுக்குள்ளே அதுக்கு சாப்பாடு கொடுத்தாலும் தண்ணி கொடுத்தாலும் என்ன பண்ணாலும், ஏசி ரூம்லேயே அந்த பறவையை வச்சுருந்தா கூட அந்த பறவை இருக்க வேண்டிய இடம் கூண்டு அல்ல. அந்த பறவை இருக்க வேண்டிய இடம் கூண்டுக்கு வெளியிலே சுதந்திரமாய் பறந்து திரிந்து
அது விரும்புகிற இடத்திற்கு போக, அது விரும்புகிற மரத்தில் உட்கார, அது விரும்புகிற கனியை புசிக்கத்தக்க விதத்திலே தேவன் அதற்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அந்த மனிதன் என்ன பண்றான் அப்படின்னாக்க, அதுக்கு நல்லது பண்றேன்னு நினச்சிக்கிட்டு அதை பிடிச்சி ஒரு கூண்டில் அடைச்சி அதுக்கு சாப்பாடு வைக்கிறான், தண்ணி வைக்கிறான், அதை பெட்டராக பார்த்துக்கிறான், அதுக்கு ஏசியில் வைக்கிறான், எல்லாமே செஞ்சா கூட பட் அது அதனுடைய பிளேஸ் கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு பறவையை கூட கடவுள் எப்படி படைச்சிருக்கிறார்னாக்கா, சுதந்திரமாக இந்த உலகத்தில் விரும்புகிறதை செய்து வாழக்கூடிய விதத்தில் ஒரு பறவைக்கு தேவன் ஃப்ரீடமை கொடுத்திருக்கிறாரு. அப்போ மனிதனை இந்த உலகத்தில் தேவன் படைக்கும் பொழுது எப்படி படைத்தார்னாக்க, நீங்கள் பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். கடவுள் எப்படி மனுஷனை படைச்சார்னாக்க, சிறைப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் மனிதனை படைக்கவில்லை. அவன் இந்த உலகத்தில் பறந்து திரிந்து சுற்றி அவன் விரும்ப வேண்டியதை செய்து அவன் அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்து அவன் மகிழ்ந்து வாழும்படியாக கடவுள் இந்த பூமியில மனிதனை படைத்தார். ஆனால் மனிதனை சிறைப்படுத்துகிற ஒருவன் இருக்கிறான். அவன் பேர் என்னன்னாக்கா பிசாசு. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமா. அவனுடைய வேலை என்னன்னாக்கா, வெளிப்படுத்தல் எழுதுறாரு, இரவும் பகலும் கடவுளுடைய பிள்ளைகளை குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். 24 மணி நேரமும் பிசாசுக்கு ஒரு வேலை என்னன்னாக்க, யாரை அடிமையாக்கலாம், யாரை அடிமைப்படுத்தலாம், யாரை சிறைக்குள்ள தள்ளலாம், யாருடைய மனதை பிடிக்கலாம், யாருடைய சிந்தனைகளை பிடிக்கலாம், யாருடைய செயல்களை சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் ஒவ்வொரு நிமிடமும் சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். அதான் பேதுரு எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் எதிராளாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ பிசாசு எல்லா பக்கமும் சுற்றி திரிகிறான். எதுக்குனாக்க, மனிதனை அடிமையாக்க வேண்டும் என்று சொல்லி. அடிமையாக்குறதுனா என்னன்னாக்க, உங்களால் ஒரு செய்ய முடியாத ஒரு செயலாக இருக்கும், அந்த செயலை உங்களால் செய்ய முடியும், ஆனால் உங்களுடைய பலனும் அறிவும் அது செய்ய முடியாதுன்ற எண்ணத்தை கொடுக்கும் பொழுது நீங்கள் என்ன யோசிப்பீங்கனாக்க, இது நமக்கு வருமா, இது நம்ம செஞ்சால் கரெக்டாக இருக்குமா, இது நம்மளால் முடியுமா, இது நமக்கு திறமை இருக்குதா, அதற்குரிய பணம் இருக்குதா, அதற்குரிய சப்போர்ட் இருக்குதா, எதுவுமே இல்லாமல் நம்ம போய் அந்த காரியத்தை செய்ய முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுதே என்ன பண்ணுறான்னு பிசாசு கரெக்டாக வந்துடுவான். வந்து என்ன சொல்லுவானுங்க, ஆமாம் உன்னால் முடியாது, தேவையில்லாமல் மாட்டிக்க போகிற, இருக்கிறதையும் விட்டுற போகிற, உனக்கு வராதது, உனக்கு கிடைக்காதது, இதுக்கு இவ்வளோ நாள் நடக்காது, இதுக்கப்புறம் நடக்க போகுதா, ஏன் அதை நீ செய்ய போகிற, தேவையில்லாமல் இருக்கிற சமாதானத்தையும் இருக்கிற பணத்தையும் விட்டுட்டு நீ ஒன்றுமே இல்லாமல் இருக்க போகிற, அதை பண்ணாதன்னு சொல்லி உங்கள் மனதில் பேச ஆரம்பிப்பான். பேச ஆரம்பிக்கும் பொழுது உங்களை என்ன பண்ணுறாக்க, சிறைப்படுத்த ஆரம்பிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் கடவுளை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க அப்படின்னாக்க அவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுப்பாங்க, விருப்பத்தையும் செய்கையும் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்களுக்குள்ள ஒரு நல்ல விருப்பம் வருது அப்படின்னாக்கா அது பிசாசு கொடுக்கறது கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. கெட்ட விருப்பத்தை பிசாசு கொடுப்பான், நல்ல விருப்பத்தை தேவன் மாத்திரம்தான் கொடுப்பார். அப்படி தேவன் ஒரு விருப்பத்தை கொடுப்பார் என்றால் அதை செய்யக்கூடிய செய்கையும் உங்களுக்கு அவர் கொடுத்து உங்களை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அப்போ வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே நீங்கள் சோர்ந்து போய் உட்காரும் பொழுது நீங்கள் சிறையாக்கப்படுகிறீர்கள். நீங்கள் என்ன செய்ய போறோமோன்னு பயப்படும் பொழுது சிறையாக்கப்படுகிறீர்கள். இந்த காரியம் நமக்கு வருமானு சந்தேகப்படும் பொழுது சிறையாக்கப்படுகிறீர்கள். அப்போ ஆண்டோடைய ஆலயத்தில் உட்காரும் பொழுது கடவுள் உங்களோட பேசுவார். நீ பயப்படுறது, நீ சந்தேகப்படுறது, நீ யோசிக்கிறது, இது உன்னை சிறையாக்கும். அதை தவிர்த்து கடவுளை பாடி, கடவுளை துதித்து, கடவுளை ஆராதித்து, கடவுளுடைய வாக்குத்தத்தங்கள் எடுத்து அதை வாயார சொல்லும் பொழுது உங்களுக்கு வேண்டிய வழி வாசல்களை தேவன் திறந்து கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலவேளை நான் சொல்கிறேன், நீங்கள் சிறைப்பட்டு இருக்கிற மக்கள் அல்ல, நீங்கள் விடுதலையை அனுபவிக்கிற மக்கள். அதான் வேதம் சொல்லுது, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும். இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் வந்துச்சுனாலே நம்ம மைண்டில் என்ன வரும்? ஆகஸ்ட் 15 என்ன? சுதந்திர தினம். ஆகஸ்ட் மாதம் வந்துருச்சு, ஆகஸ்ட்டு அப்படின்னு வந்துச்சுனாலே என்னன்னாக்க சுதந்திரம். அந்த கோட்டையில் கொடியேற்றதுக்கான ஒத்திகையை பார்க்குறதும், அங்கே இது பண்ணுறதும், அந்த ஒரு மந்த்தே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு ஃப்ரீடம் மந்தில் இருக்கும். மக்கள் ஃபுல்லாக அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. பேனரில், வாட்ஸ்அப்பில், டிவியில், யூடியூப்பில் எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃப்ரீடமை குறித்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்கிறேன், இந்த மாதம் உங்களுடைய மனது விடுதலையை குறித்து சிந்திக்கட்டும். ஹல்லேலூயா. நீங்கள் அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்கள் அல்ல, நீங்கள் உங்களை யாரும் அடிமைப்படுத்தவும் முடியாது. நீங்கள் விடுதலையை அனுபவிக்கிற மக்களாய் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஸோ இந்த மாதம் கடவுள் உங்களை சில காரியங்களிலிருந்து விடுதலையாக்க போகிறாரு. வேதத்தில் யார் யாரை கடவுள் விடுதலையாக்கினார் அப்படின்னு காட்ட போகிறேன். அந்த காரியங்களை கடவுளால் செய்ய முடியும் அப்படின்னாக்க அதை விட சிறப்பானதே தேவன் உங்களுக்கு செய்யக்கூடியவராக இருக்கிறார். வசனத்தை வேகமாக வாசிக்கலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 39. நன்றி தகப்பனே.
20ஆம் வசனத்தையும் 21வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். பாருங்க, யோசேப்பு என்ற ஒரு தனி மனிதனை, ஒரு சிங்கிள் பர்சனை கடவுள் வந்து என்ன பண்றானாக்க சிறையிலிருந்து விடுதலையாக்கக்கூடியவராக இருந்தார். இன்றைக்கு ஒரு 4 காரியத்தை காட்ட போறேன் உங்களுக்கு. ஒரு தனி மனிதனை தேவன் விடுதலையாக்கினாரு, ஒரு குடும்பத்தை விடுதலையாக்கினாரு, ஒரு கூட்டத்தை விடுதலையாக்கினாரு, இன்னொரு ஒரு பெண்ணை தேவன் விடுதலையாக்கினாரு. கடவுளுடைய மைண்ட் எப்பயுமே வந்து யாரை விடுதலையாக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருக்குது. பிசாசனுடைய மனம் எப்பொழுதுமே யாரை சிறையாக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருக்குது. ஆகையினால தான் கிறிஸ்தவர்களாகிய நாம தவறான காரியங்களை சிந்திக்க கூட கூடாது. பாருங்க, தீய செயலை செய்வதை விட தீய காரியங்களை சிந்திப்பது உங்களை அதிகமாய் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? பாருங்க, கிறிஸ்தவங்க பெருசா தீமை பண்றது கிடையாது. அவனை கெடுக்கணும், அவன்கிட்ட இருக்கிறத கொள்ளையடிக்கணும், அவன்கிட்ட இருக்கிறது நமக்கு வரணும் அப்படின்ற ஒரு பேராசையோ ஒரு இச்சையோ அடுத்தவனது நமக்கு வரணுமோ தீமையான காரியங்களை கிறிஸ்தவர்கள் செய்யறது கிடையாது. ஆனா தீமையான காரியங்களை கிறிஸ்தவர்கள் யோசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பாருங்க, செயலை விட சிந்தனை உங்களை அதிகமாய் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. நிறைய தீய செயல்கள் நம்ம செய்யறது கிடையாது. ஏன்னாக்கா சட்டத்துக்கு பயப்படுறோம், மனசாட்சிக்கு பயப்படுறோம், கடவுளுக்கு பயப்படுறோம், குடும்பத்துக்கு பயப்படுறோம். தீய செயல்களை செய்யறது கிடையாது. ஆனால் தீய காரியங்களை சிந்திக்க கூடியவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் மைண்ட்ல எவ்வளவு விஷயம் வருது பாருங்களேன். ஆனா அதெல்லாம் செஞ்சீங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்க, வாழ்க்கை உலகமே நரகமாயிடும். ஆனால் அதெல்லாம் செய்கிறது கிடையாது. ஆனால் நாம் சிந்திக்கக்கூடிய சுதந்திரம் நமக்கு இருக்குது. அதனால் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். என்னென்ன சிந்திக்கிறோம்னாக்கா, மற்றவன் கெட்டு போகணும், மற்றவன் அழிஞ்சு போகணும், மற்றவன்றது நமக்கு வரணுன்றது குறித்து சிந்திக்கிறதுலாம் கிடையாது. நம்ம எதை சிந்திக்கிறோம் தெரியுங்களா? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குமோ, என்னவாகுமோ, இப்படியே போயிடுமா, வாழ்க்கை இப்படியே கஷ்டத்திலே இருக்குமா, வேதனையிலே இருக்குமா, கவலையிலே இருக்குமா, கடனிலே இருக்குமா, வியாதியிலே இருப்போமா, இப்படியே நம்ம வாழ்க்கை எவ்வளோ நாள் தான் ஓட போகுதுலேயே இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டு பத்தாம வாழ்க்கை இப்படி ஓடிக்கிட்டே இருக்குது, என்ன செய்ய போகிறோமோ அப்படின்னு சிந்தனையில சிந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க. பார்த்தீங்களா? நீங்கள் செய்கிற செயலை விட நீங்கள் சிந்திக்கிற சிந்தனைகள் உங்களை அதிகமாய் பலவீனப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம். நீங்கள் ஒரு கடினமான வேலை செஞ்சு டயர்டாகிறீங்க பார்த்தீங்களா, அதை விட நீங்கள் சிந்திக்கிற சிந்தனை உங்களை அதிகமாக டயர்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க சைக்கலாஜிக்கலாக. நீங்கள் ஒரு மணி நேரம் கடினமாக வேலை பார்த்து டயர்டாகிறத விட நீங்கள் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து தவறான காரியங்களை சிந்திச்சிங்கனாலே நீங்கள் டயர்டாயிருவீங்களா. ஆகையினால கடவுள் சொல்கிறாரு, நீ செய்கிற செயலை விட உன் சிந்தனை உன்னை அதிகமாய் சிறைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினால் நீ சிந்திக்கிற சிந்தனையில் கூட ஒரு நாளும் உன்னை குறித்த தவறான காரியங்களை சிந்திக்காமல் தேவனை குறித்த நன்மையான காரியங்களை சிந்திக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரு. இங்கே யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பாருங்கள், யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டான். போத்திபார் வீட்டில் வர்றான். போத்திபார் வீட்டில் ஒரு அடிமையாக இருந்து கடினமாக உழைத்து தேவன் கொடுத்த ஞானத்தை பயன்படுத்தி நிறைய காரியங்களை செய்கிறான். அந்த வீட்டில் உயர்ந்த நிலைமைக்கு போத்திபாரனுடைய அடுத்த ஸ்தானத்துக்கு வந்து நிற்கிறான். எல்லாமே சக்ஸஸ் போல தெரியுது. ஆனாலும் பிசாசு என்ன பண்ணுறான்னாக்க அவன் லைஃப்பில் அவனை சிறையாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறான். செயல்பட்டு அவன் செஞ்ச சிறப்பான செயல்களுக்கு கிடைக்க வேண்டிய கனத்தை கிடைக்க விடாமல் அவனுக்கு கனவீனத்தை கொடுத்து அவனை கொண்டு போய் சிறைச்சாலையில் அடைக்கிறான். ஆனால் அவன் மேல் கடவுளுடைய கனவு இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? இந்த காலவெளியில் ஒரு நற்செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். யோசேப்புக்குள்ள தேவனுடைய திட்டம் இருந்தபடினாலே அவனை குழியில் போட்டாலும் சிறைச்சாலையில் போட்டாலும் பிசாசு அவனை சிறைப்படுத்தினாலும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கூறுகிற தேவன், விடுதலையாக்குகிற தேவன், அவனை சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினபடினாலே அவனை அந்த சிறையிலிருந்து விடுதலையாக்கி எவரும் எட்டி பிடிக்க முடியாத உயரத்திலே அவனை கொண்டு போய் தேவன் உட்கார செய்யக்கூடியவராக இருந்தார். இந்த காலவேளை கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறாரு. பாருங்க, நீங்கள் செஞ்ச நல்ல செயல்களுக்கு உங்களுக்கு நன்மை கிடைக்காம இருந்திருக்கலாம், உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஒரு கனம் கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனால் அதற்கு மாறா உங்களுக்கு கெட்ட பேரும் இல்லை தவறான ஒரு காரியங்களும் உங்களுக்கு நடந்திருக்கலாம். நீங்கள் யோசிக்கலாம், இவ்வளோ காரியங்கள் இருந்தும் கடவுள் இருக்கிறாரா அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள வரலாம். நான் சொல்கிறேன், மனிதர்கள் உங்களுக்கு 1000 விதங்கள் தீமை செய்ய தீவிரித்து கொண்டு இருந்தாலும் 1001 விதத்தில் உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக தேவன் உங்களுக்காக இரவும் பகலும் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு யோசேப்பை கர்த்தர் கனவை கொடுத்து அவனை நடத்துறாரு. பிசாசு அவனை சிறையாக்குறான். குழியில் போட்டு சிறையாக்குறான், அடிமையாக விற்று சிறையாக்குறான், சிறைச்சாலையில் போட்டு சிறையாக்குறான், எல்லாவற்றிலும் அவனை சிறைப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். ஆனால் கடவுள் பாருங்க, அவனை விடுதலையாக்க வேண்டும் என்ற காரியத்தில் செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறார். குழியிலிருந்து விடுதலையாக்குனாரு,
அடுத்து என்னதுங்க? சிறைச்சாலையிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கினார். வசனத்தை வாசிங்க, அப்படியே போகலாம். 41ஆம் அதிகாரம் 14வது வசனம். நன்றி ஆண்டவர். ஆதியாகமம் 41:14. 41:10 இல்லையா, 41:14. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். ஹல்லேலூயா. பாருங்க, சிறைச்சாலையில் இருக்கக்கூடியவங்களுடைய கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரியும். ரொம்பவும் டர்ட்டியாக இருப்பாங்க, ரொம்பவும் ஒரு மாதிரி இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். சிறைச்சாலையிலிருந்து அவனை விடுதலை அவன் வாழ்க்கையில் வரும் பொழுது அவனுடைய ஸ்டேட்டஸ் மாறக்கூடியதாக இருக்கிறது. இந்த மாதத்தில் சொல்கிறார் கடவுள், உங்களுடைய ஸ்டேட்டஸை தேவன் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமாம், கடவுளுடைய வார்த்தை நம்மளை நோக்கி வரும் பொழுது நம்ம எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அப்படி தான் அது நம்முடைய வாழ்க்கையில் வேலை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு ஊழியர் அடிக்கடி சொல்லுவார், கடவுளுடைய வார்த்தை நம்மளை நோக்கி வரும் பொழுதெல்லாம் எப்போ யார் ஒருத்தர் ரியாக்ட் பண்ணுறானோ அவனுடைய வாழ்க்கையில் தான் தேவனுடைய ரியாக்ஷன் இருக்குமா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நீங்கள் ரியாக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கையில் ரியாக்ஷன் இருக்கும். அப்படின்னாக்க ரியாக்ட் பண்ணுறதுனாக்க, ஆமையா எனக்கு கர்த்தர் ஒரு புதிய ஸ்டேட்டஸை கொடுக்க போகிறாரு, என் தலையை உயர்த்த போகிறாரு, என்னை விடுதலையாக்க போகிறாரு, நன்றி ஐயா அப்படின்னு சொல்லி கடவுளுடைய வார்த்தை வரும் பொழுது யார் ஒருத்தர் அதை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் தான் தேவனுடைய ரியாக்ஷன் காணப்படக்கூடியதாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் தேவன் உங்களுடைய ஸ்டேட்டஸை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய தலையை உயர்த்துவார். நீங்கள் சிறைப்பட்டு கொண்டு இருந்த வாழ்க்கையிலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களுக்கு தேவன் ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான், கர்த்தர் விடுதலையாக்கினாரு, அவனுடைய தலையை உயர்த்தினாரு, அவன் ஆசீர்வதித்தாரு. பாருங்க, எவருமே எட்டி பிடிக்க முடியாத உயரத்தில் யோசேப்பை கொண்டு போய் தேவன் உட்கார செய்யக்கூடியவராக இருந்தார். இந்த காலை வேளையில் நான் சொல்றேன், நீங்கள் பல வருடங்கள் கஷ்டமாக உழைச்சிருக்கலாம், வேலை செஞ்சிருக்கலாம். உங்களுடைய உழைப்பு நிமித்தமாக அநேகர் உங்களுடைய உழைப்பை பயன்படுத்தி இருக்கலாம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கும் பொழுது கவலைப்படாதீங்க. ஏன் அப்படின்னாக்க, உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் உங்களுக்கு வர வேண்டிய ஒவ்வொரு பைசாவையும் கூட தேவன் கணக்கு வைக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது, என்னுடைய கண்ணீரை உம்முடைய துருத்தியில் அல்லவோ. சார், நம்மளுடைய கண்ணீரையே அவர் துருத்தியில பிடிச்சி வச்சு அதுக்கு நியாயம் நீதி செய்யக்கூடியவராக இருந்தால் நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களுக்கும் உரிய நன்மைகளை அவர் நம்முடைய வாழ்க்கையில் வராமல் விட்டுவார் நினைக்கிறீங்களா? ஒரு நாள் விடவே மாட்டார், ஒரு நாளும் விடவே மாட்டார். இஸ்ரவேல் மக்கள் 400 வருஷம் கஷ்டப்பட்டாங்க எகிப்து தேசத்தில். அவங்களை விடுதலையாக்கும் பொழுது தப்பிச்சா பழச்சா போதுன்ட்டு ஓடி வரும்படி செய்யலை. அவர்கள் உழைத்த உழைப்புக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களை கேட்டு வாங்கி எடுத்துக்கொண்டு வரும்படியாக செய்த தேவன் நம்மளுடைய தேவனாக இருக்கிறார். இந்த காலைவேளை நான் சொல்கிறேன், இந்த மாதம் உங்களுடைய சிறை இருப்பை தேவன் விடுதலையாக்கி உங்களுடைய தலைகளை தேவன் உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. ஒரு தனி மனிதனை தேவன் என்ன பண்ணார் அப்படின்னாக்க விடுதலையாக்கினார். ரெண்டாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஒரு குடும்பத்தை தேவன் விடுதலையாக்கினார். ஆதியாகமம் 31:13 எல்லாரும் எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு ஒரு மனுஷனை விடுதலையாக்கினார், இப்போ ஒரு குடும்பத்தையே தேவன் விடுதலையாக்குறாரு. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னாக்க, ஒரு தனி மனிதனை, ஒரு குடும்பத்தை, ஒரு கூட்ட மக்களை கடவுள்னால சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்க முடியும்னாக்க, நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து தேவன் உங்களை இந்த மாதம் விடுதலையாக்கக்கூடியவராக இருக்கிறாரு. ஆதியாகமம் 31:13 நான் வாசிக்கிறேன். கடவுள் அவங்ககிட்ட பேசுகிறாரு. நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து, யாக்கோபு கிட்ட பேசுகிறாரு, நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தாராய் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றான். யாக்கோபு பாருங்க, ஆபிரகாமுடைய பையன் ஈசாக்கு, ஈசாக்கினுடைய பையன் யாருங்க? யாக்கோபு அண்ணங்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு உயிர் தப்பிச்சா போதுன்ட்டு ஓடுறான். ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு ஓடி போய் அவன் மாமன் இருக்கிற ஊரில் போய் சேர்றான். அந்த ஊரில் போய் மாமன் வீட்டில் போய் தங்கி இருக்கிறான். எத்தனை வருஷம் தங்கி இருக்கிறான் அப்படின்னாக்க 20 வருஷம் தங்கி இருக்கிறான். எத்தனை வருஷங்க? 20 வருஷம் மாமா கிட்ட தங்கி இருக்கிறான்.
ஆனால் அந்த மாமா கிட்ட தங்கி இருந்தால் கூட எப்படி ஒரு பறவை ஒரு கூண்டில் சிக்கி எப்படி அது தன்னுடைய சுதந்திரத்தை இழந்து அந்த கூண்டுக்குள்ள கவலையோடு கண்ணீரோடு இருக்குமோ, அப்படியே யாக்கோபு மாமனுடைய வீட்டிலே ஒரு சிறைப்பட்ட ஒரு பறவையை போல 20 வருட காலம் அவனுக்குள்ளாக இருந்தான். மாமா அவனை போட்டு கசக்கிறான், சிறுமைப்படுத்துறான், சிறைச்சாலையில் இருக்கிறது போல அவன்கிட்ட வேலை வாங்குறான், அவனை ஒடுக்குறான், 10 முறை சம்பளத்தை மாத்துறான். நம்ம ஊர்ல சம்பளத்தை மாத்தினா என்ன பண்ணுவாங்க? இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தரை சமீபத்தில் சந்தித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2005 அவரோட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். 2005 2010 கிட்ட அந்த ரேஞ்சில் அவரோட பழகிட்டு இருந்தேன். அப்புறம் டச் விட்டு போச்சு. அப்புறம் அவர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக சந்தித்தேன். சந்திக்கும் பொழுது அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது என்னை விட ஒரு 5 வயது முதியவர் அவர். என்ன எப்படி இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தார். நல்லா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, எல்லாம் நல்லா பேசிட்டு இருக்கும் பொழுது அப்புறமேட்டு என்ன எப்படின்னா இருக்குது, வேலை எப்படி போயிட்டு இருக்கு, உங்கள் சம்பளம் எப்படி இருக்கு போயிட்டு இருக்குது. என்னடா தம்பி சம்பளத்தை என்னடா ஏற்றுற மாதிரி ஏற்றுறாங்க, ஆனால் பெருசாக ஒன்றும் ஏற்ற மாட்டாங்க. 4 வருஷம் 5 வருஷத்தோடு தான் சம்பளத்தை ஏற்றுறாங்க. ஏற்றும் பொழுது கூட 500 ரூபா 750 ரூபா 1000 ரூபான்னு ஏற்றுறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னை விட சம்பளம் ஜாஸ்தி வாங்கிட்டு இருந்தார். இப்போ 20 வருஷம் கழித்து 2 பேரும் பேசுகிறோம். இப்போ என் சம்பளம் ஒரு லெவலில் இருக்குது, சுமார் 1 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய சம்பளம் 50,000 ரூபாயில் இருக்குது. நான் ஆச்சரியப்பட்டு கேட்டேன், என்னண்ணா சொல்கிறீங்க, இத்தனை வருஷம் கழிச்சாயிடுச்சு இன்னும் சம்பளம் என்னன்னா சம்பளம் ஏற்றுனா வருஷம் வருஷம் ஏற்றுனா அவங்களுக்கு ஏறுண்டா, 4 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை யூனியனில் சண்டை போட்டு தான் கேட்டு தான் வாங்குகிறோம். அப்புறம் யோசிக்கிறேன், கடவுள் ஒரு மனுஷனோட இல்லாத பொழுது அந்த மனுஷன் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ வேதனைப்பட்டு வேலை பார்த்தா கூட அவன் சம்பளம் உயரவே இல்லை பாருங்க. என்னை விட அதிக சம்பளம் வாங்கினவர் என்னை விட இப்போ பாதி சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறான்னு கேட்கும் பொழுது என் இருதயம் வலிக்க ஆரம்பித்தது. என்ன அந்த உலகத்தில் 5 வருஷத்துல 1000 ரூபா சம்பளம் ஏற்றுறான், அவன் வாழ்க்கை எப்படி முன்னேறும்? ஆனாலும் வேறு வேலை கிடைக்காம அதே வேலையில் இருந்து இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் வருஷத்துல ரிட்டையர்ட் ஆக போகிறாரு. ரிட்டையர்ட் ஆகும் பொழுது அவருடைய ஏஜுக்கு ஏற்ற இன்கம் கூட அவருடைய லைஃப்பில் இல்லாத அளவுக்கு பிசாசு சிறைப்படுத்தி வைத்திருக்கிறார். இன்றைக்கு அநேகர் அப்படிதான் பிசாசு சிறைப்படுத்தலாம் பாருங்களேன். லாபான் கிட்ட யாக்கோபு சிறைப்பட்டு இருந்தான். மாமா வீடு, சொந்த மாமா, தாய் மாமா வீட்டில் இருக்கிறான். ஆனாலும் ஒரு பறவை கூண்டில் இருக்கிறது போல அவன் சிறைப்பட்டு இருக்கிறான். மாமா வேலை வாங்குறான், 10 முறை சம்பளத்தை மாத்துறான். சம்பளத்தை எப்படி மாத்துறானாக்க 10,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவனுக்கு 11,000 சம்பளம் மாத்தல, 10,000 சம்பளம் வாங்குறவனை எப்படி கம்மி பண்ணலான்னு சொல்லி 9,000 ஆக்குறான். அடுத்த வருஷம் மாமா சம்பளத்தை ஏற்றுவார்னு பார்க்குறான், 8,000 ரூபா ஆக்குறான். அடுத்த வருஷம் எல்லாருக்கும் சம்பளம் வருஷம் வருஷம் கூடும், ஆனால் யாக்கோபுக்கு மட்டும் சம்பளம் வருஷம் வருஷம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அவன் இருதயத்தில் கோபம் வருது, எரிச்சல் வருது. அப்படியே நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமா, நம்ம உழைச்சி இன்னொருத்தண்ட கொடுத்துட்டே போயிடுவோமா, நம்ம உழைப்பெல்லாம் இன்னொருத்தன் சாப்பிட்டு போயிடுவானா அப்படின்ட்டு வேதனைப்பட்டு இருக்கிறான். ஆனால் கடவுள் சரியான நேரத்தில் சரியான காரியத்தை செய்கிறவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கடவுள் உங்களை பார்க்காத போலயே தான் தெரியும், உங்களை விசாரிக்காதது போலயே தான் தெரியும், உங்கள் பக்கத்தில் அவர் இல்லாதது போல தான் தெரியும், உங்களுக்கு மட்டும் எதுவுமே நடக்காதது போல தான் தெரியும். பக்கத்தில் இருக்கிறவங்களாம் முன்னேறுவான், பக்கத்தில் இருக்கிறவங்களாம் மேலே வருவான், பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஆசீர்வதிக்கப்படுவான். எல்லாருடைய லைஃப் ஸ்டேட்டஸும் மாறிக்கிட்டே இருக்கும். உங்கள் ஸ்டேட்டஸ் மாறாதது போலயே இருக்கும். ஆனால் நான் சொல்லுகிறேன், உங்கள் கூட இருக்கிறவங்களுடைய ஸ்டேட்டஸ் எவ்வளோ மாறுச்சோ அதை காட்டிலும் பல மடங்கு உங்களுடைய லைஃப் ஸ்டேட்டஸை ஒரே நாளில் தேவன் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கடவுள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ஏன்னாக்க என்னை சுற்றி இருக்கிறவங்க எவ்வளோ வளர்கிறாங்கன்ட்டு நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்ல, என்னுடைய பார்வையை தேவன் பார்க்கிறார், என்னுடைய பரிதாபமான பார்வையை பார்க்கிறார், என்னுடைய சுய பரிதாபத்தை பார்க்கிறார். நான் கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறேன், கரெக்டாக வேலைக்கு போகிறேன், கரெக்டாக செய்கிறேன், எல்லாம் கரெக்டாக பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஒரு உயர்வு இல்லை. ஆனால் சுற்றி இருக்கிற ஜனங்கள், கடவுளை அறியாத மக்கள் போய் பொருட்டு ஏமாற்றி எல்லாம் பண்ணுறாங்க, ஆனால் அவங்க உயர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க, என் வாழ்க்கையில் ஒரு உயர்வு இல்லாதது போல இருக்குதே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம். நான் சொல்கிறேன், இந்த மாதத்தில் யாக்கோபை விடுதலையாக்கின தேவன் பெரிய ஆசீர்வாதங்களோடு மாமா வீட்டிலேருந்து புறப்பட்டு வந்தான். நான் சொல்லுகிறேன், இந்த மாதம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் அனுபவிக்க முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுடைய கரத்தில் தேவன் கொண்டு வந்து சேர்த்து சிறைப்பட்டு இருக்கிற உங்களை தேவன் விடுதலையாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமாம், இந்த காலை வேளையில் ஒரு விடுதலை உங்களுக்கு. யாக்கோபை தேவனால் விடுதலையாக்க முடியும் என்றால் நான் சொல்லுகிறேன், உங்களையும் தேவனால் விடுதலையாக்க முடியும். யோசேப்பு என்ற ஒரு மனிதனை தேவன் விடுதலையாக்கினார். யாக்கோபு என்ற ஒரு குடும்பத்தை விடுதலையாக்கினார். யாருங்க விடுதலையாக்கினாரு? ஒரு குடும்பத்தை. யாக்கோபுடைய 2 மனைவிங்க, 2 மனைவியினுடைய வேலைக்காரிங்க, அவனுடைய பிள்ளைங்க எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு குடும்பமா ஒரு இடத்துல அடிமைப்பட்டிருக்கிறாங்க ஒரு மனிதனுக்கு கீழே. அந்த மனிதனுக்கு கீழே இருந்து தேவன் விடுதலையாக்கினார். பாருங்க, விடுதலைன்னு சொல்லும் பொழுது நமக்குள்ள ஒரு விதமான ஒரு ஃபீல் உண்டாகும். எத்தனை பேருக்கு உண்டாகுது? சில பேர் ஒரு வீட்டில் குடியிருப்பாங்க, பல வருஷம் அந்த வீட்டில் குடியிருந்திருப்பாங்க, அங்கே இருக்கிற டிஸ்கம்ஃபர்ட்டை ஃபுல்லாக அனுபவிச்சிருப்பாங்க. மழை பெஞ்சா ஒழுகும்,
கொசு இருக்கும், எலி இருக்கும், பூச்சிங்க தொல்லைங்க இருக்கும், கரப்பாம்பூச்சி இருக்கும், பாச்சா இருக்கும், பல விஷயங்களை அனுபவிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க மைண்ட் எப்படி ஆயிருனாக்க, சரி இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை, இப்படி தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க லைஃப்பில் ஒரு உயர்வு வரும் பொழுது ஒரு ஷிஃப்ட் உண்டாகும். அந்த வீட்டிலேருந்து காலி பண்ணி ஒரு புது வீடை வாங்கி அந்த வீட்டுக்குள்ளே குடி போகும் பொழுது எப்படி அவங்க இருதயம் ஒரு ஃப்ரீடம் ஃபீல் அனுபவிக்குதோ அப்போ நோச்சு பார்ப்பாங்க, ச்சே அந்த வீட்டில் எவ்வளோ கொசுக்கடியில் இருந்தோம், மலையில் இருந்தோம். மற்றவங்களை குறித்து சொல்கிறத விட என்னை குறித்தே நான் சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு வீடு வாங்கினேன் 2012. என் பொண்ணு கூட்டிகிட்டு வரேன். என் பொண்ணுக்கு ஒரு 8 வயசு 10 வயசு இருக்கும். கூட்டிகிட்டு வந்தால் வீட்டுக்குள்ளே வரமாட்டேன்றா. என்னன்னாக்கா, டேடி போங்க டேடி, என்ன மாட்டுக்கொட்டைக்குள்ளே கூட்டிகிட்டு வரீங்கண்ணா. ஏன்னா அந்த வீடு அப்படி தான் இருக்கும். மேலே ஹாஸ்பிட்டல் ஷீட்டு, சுற்றி ஷீட்டு, வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீடு மாதிரியே தெரியாது. அங்கங்கே பள்ளமாக இருக்கும், பெருச்சாளி நோண்டி இருக்கும். கதவு பார்த்தீங்கன்னாக்கா கல்லை வச்சு தான் கதவை நிறுத்துவோம். நைட்டு வந்து நான் கதவை தூக்கி வைப்பேன், தூக்கி வச்சு கயிறை போட்டு கட்டுவேன். 2 பெரிய கல் தூக்கி வைப்பேன், யார் வந்து உள்ளே வந்துடாதபடி. அதுதான் பெரிய டோர் எங்கள் வீட்டுக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வாழ்ந்து கொண்டு இருந்தோம். அங்கே இருக்க பார்த்தா மழை பெஞ்சினாக்கா எந்தெந்த இடத்துல ஒழுகுனே தெரியாது. நான் ஒரு பக்கம் பாத்திரத்தை எடுத்துட்டு ஓடுவேன், என் ஒய்ஃப் ஒரு பக்கம் பாத்திரத்தை எடுத்துகிட்டு ஓடுவாங்க. அங்கே எங்கே சட்டி வைக்கிறது, டம்ளர் வைக்கிறது, எல்லா இடத்துலையும். கடைசியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக படுக்கிற இடத்துல சொட்டு சொட்டாக வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ கூட என்னதுங்க, கொஞ்சம் தள்ளி படுக்கிறது. ஏன்னாக்கா இதுதான் நம்ம வீடுன்னு ஆகிப்போச்சு. சிறைப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது கடவுள் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அதுலேருந்து விடுதலை ஆக்கினார். அந்த ஷெட்டை பிரிச்சுட்டு வீடு கட்டும் பொழுது ஒரு ஃப்ரீடம் மைண்ட் வந்துச்சு பாருங்க. ச்சே நம்மளாம் வீடு கட்டுவோமாடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு சிறப்பான ஒரு வீட்டை கட்டி அந்த வீட்டில் உள்ளே இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாள் நினச்சி பார்ப்பேன் படுக்கும் பொழுதுலாம், சார் அந்த வீட்டில் இருக்கும் பொழுது தண்ணி பைப்பில் அடித்து ஊற்றணும். இப்போ சுவிட்சு போட்டால் சர்ருன்னு தண்ணி வருது, சர்ருன்னு தண்ணி ஏறுது. அப்போ பைப்பில் அடித்து ட்ரம்மில் கொண்டு வந்து ஊற்றணும். அதுலேருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கினார். ஒரு இருப்பான ஒரு வாழ்க்கை, தண்ணி இல்லாத ஒரு வாழ்க்கை. மழை வந்தால் கஷ்டம். வர்தா புயல் ஒரு தடவை வந்துச்சு, எல்லாத்துக்கும் தெரியும். வீட்டில் இந்த சீட்லாம் பிச்சுட்டு போயிடுச்சு. சீட்டு பிச்சுட்டு போனோன்னா மழை தண்ணி நேராக வீட்டுக்குள்ளே ஊற்றுது. ஃபேன்லாம் வேஸ்ட்டாக போகுது. ஒய்ஃபு சொன்னாங்க, என்னங்க இது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி. அவ்வளோ வேதனையான வாழ்க்கையின் ஊடாய் கடந்து போய் கொண்டு இருக்கும் பொழுது கடவுள் ஒரு மனுஷனை விடுதலையாக்கி ஆசீர்வதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருனாக்க டக்குன்னு காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. டக்குன்னு வீடை பிரித்தோம், கட்டணும், கட்டி முடித்தோம். இன்றைக்கி வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். எந்த விதமான டிஸ்கம்ஃபர்ட்டுமே கிடையாது. கரண்ட் போச்சா தெரியல, ஏன்னா இன்வெர்டர் இருக்குது. கரண்ட் போன மாதிரியே தெரியல. முதல்ல வச்சுங்களேன், கரண்ட் போச்சுனாக்கா எங்கள் தெருவில் நான் தான் போய் நிற்கணும். இபி ஆஃபீஸில் ஃபீஸ் போடுறவனை கூட்டிகிட்டு வரணும். 2 மணி ஆனாலும் நான் இபி ஆஃபீஸில் உட்காந்துருப்பேன் நைட்டு. அடுத்த நாள் காலை வேலைக்கு போகணும். அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன். சிறைப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனால் அது சிறையான ஒரு வாழ்க்கையில் தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டே இருந்தேன். இந்த காலையில் கர்த்தர் இடத்துல பேசுகிறாரு, நீ அனுபவிக்கிற டிஸ்கம்ஃபர்ட்டை முதலாவது வெறுக்க ஆரம்பி. நீ எப்போ உன் டிஸ்கம்ஃபர்ட்டை வெறுக்க ஆரம்பிக்கிறியோ அப்போ தான் உன்னுடைய கர்த்தர் விடுதலையாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, யாக்கோபு 20 வருஷம் மாமா கிட்ட இருந்தான். அந்த டிஸ்கம்ஃபர்ட்டை அனுபவிச்சு தான் இருக்கணும்னு வாழ்ந்துக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் முடிவெடுத்தான், ஏன் நான் அப்படி இந்த மாதிரி இருக்கணும், எங்கள் அப்பாவுடைய ஆசீர்வாதம் இருக்குது, என் கடவுள் என் கூட இருக்கிறானாக்க நான் ஏன் சிறைப்பட்டு இருக்கிறேன் என் மாமா கிட்ட, நான் விடுதலையாக கூட வாழ முடியாதா அப்படின்னு நினைக்கும் போது கடவுள் பேசினாரு, கிளம்புடா. எப்போ விடுதலையின் மனது வருதோ அப்போதான் தேவன் ஒரு மனிதனை விடுதலையாக்கக்கூடியவராக இருக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? இந்த காலவில் நான் சொல்கிறேன், நீங்கள் சிறையில் இருக்கிறது உங்களுக்கு ஓகேன்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் சிறையில் இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. நான் சிறையில் இருக்கக்கூடாது, சிறை வாழ்க்கையை நான் வெறுக்கிறேன், என் டிஸ்கம்ஃபர்ட் இல்லாத ஒரு வாழ்க்கையை, திருப்தியான ஒரு வாழ்க்கையை எனக்கு தேவன் கொடுக்க வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்குள்ளே எப்போ வருதோ அப்போ உங்களை தேவன் விடுதலையாக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த காலவில் எத்தனை பேருக்கு விருப்பம் வருது? எத்தனை பேர் விடுதலையாகணும்னு நினைக்கிறீங்க? அதான் அவங்க குறித்து பேசிட்டு இருக்கிறாரு. உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறாரு. உங்களை தான் கர்த்தர் விடுதலையாக்கணும் விரும்புகிறாரு. அந்த எண்ணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதற்குரிய வேலைகளை தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். யாக்கோபு 20 வருஷம் மாமா கிட்ட அடிமையாக இருக்கிறான். அவனை கடவுள் குடும்பமாக விடுதலையாக்கி அவனை வெளியில் கொண்டு வந்து அவன் தகப்பன் வீட்டில் கொண்டு வந்து அவனை வைத்து அவனை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருந்தார். ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன, ஒரு நபரை தேவன் விடுதலையாக்கினார். அடுத்து ஒரு குடும்பத்தை தேவன் விடுதலையாக்கினார். எனக்கு இதெல்லாம் ஓகே, பிரச்சனை கிடையாது. ஒரு ஆள் ஒரு குடும்பத்தை விடுதலையாக்குறது பிரச்சனை கிடையாது. ஒரு தேசத்தை விடுதலையாக்க முடியுமா? இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் எகிப்து என்ற தேசத்திற்குள்ளே அடிமையாக இருந்தது. அந்த ஒரு பெரிய தேசத்தை 42 லட்சம் ஜனங்களையும் தேவன் என்ன பண்ணானாக்கா சிறையில் இருந்த மக்களை விடுதலையாக்கினார். கொஞ்சம் மைண்ட் அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எப்போல்லாம் கடவுளுடைய கிரியைகளை யோசிச்சு பார்க்குறீங்களோ அப்போதான் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து உங்களால் சுலபமாய் விடுதலையாக முடியும் என்ற மனநிலை உங்களுக்கு உண்டாகும். இல்லை அப்படின்னா
போயிட்டீங்கன்னாக்க உலகத்துல யாருமே இல்லாத ஒரு சிறையிருப்புக்குள்ள நீங்க இருக்கிறது போல உங்க மைண்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இருக்கிற பிரச்சனை இந்த உலகத்துல யாருக்குமே இருக்காது. அந்த மைண்ட் செட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னாக்கா உங்களை யாருனாலும் விடுதலை ஆக்கவே முடியாது. கடவுளுடைய வார்த்தையை படிக்கும் பொழுது சொல்லுங்க, கடவுள் ஒரு மனுஷனை விடுதலையாக்கினாரு, ஒரு குடும்பத்தை விடுதலையாக்கினாரு, ஒரு தேசத்தை விடுதலையாக்கினார். ஒரு வசனம் எடுத்து வாசிங்க, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம். நன்றி ஆண்டு. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 40வது வசனத்தையும் 41வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 12 40 41. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. அல்லேலூயா. 430 வருஷம் எகிப்தில் இருக்கிறாங்க. யார் இருக்கிறாங்க? ஒரு குடும்பமா போனவங்க ஒரு நாடா மாறிட்டாங்க. நாடா மாறினா கூட விடுதலையாக வேண்டும் என்ற உணர்வு அவங்களுக்குள்ள வரல. ஆனால் ஒரு நாள் ஒரு உணர்வு அவர்களுக்குள்ளே வந்தது. என்னன்னாக்க, என் ஜனங்கள் இத்தனை வருஷங்கள் அடிமைகளாக்கப்பட்டு இருக்கிறோமே, எங்களை எகிப்தியர்கள் அடிமைப்படுத்துகிறார்களே, எங்களை தேவன் விடுதலையாக்க மாட்டாரோ என்ற பெருமூச்சு அவர்களுக்குள்ளே உண்டானது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? நான் சொல்றேன், சுய பரிதாபத்தோடு வாழ்ந்தீங்கன்னாக்கா வாழ்க்கை முழுக்க உங்கள் பிரச்சனையோடு கூட வாழ்ந்துக்கிட்டே இருப்பீங்க. சுய பரிதாபத்தை எடுத்து போட்டுட்டு கடவுளை நோக்கி பாருங்க. என்னை தேவன் விடுதலையாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒரு மனிதனை விடுதலையாக்கினார், ஒரு குடும்பத்தை விடுதலையாக்கினார், ஒரு தேசத்தை என் தேவனால் விடுதலையாக்க முடியும் என்றால் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த சிறையிருப்பை இந்த மாதத்தில் தேவன் விடுதலையாக்கி, ஹல்லேலூயா. வாழ்க்கையில் பாருங்களேன், மனசு ரொம்ப மோசமானது. பாருங்களேன், மனசு ரொம்ப மோசமானது. ஏன்னாக்க, நீங்கள் நம்ப வேண்டும் என்று நினைக்கும் பொழுது கூட உங்கள் மனது உங்களை நம்ப விடாது. அது நடக்குமா? இத்தனை நாள் நடக்காதது, இத்தனை மாசம் நடக்காதது, இத்தனை வருஷம் நடக்காதது, நம்ம பலமுறை பார்த்தது. இப்ப இந்த கடவுளுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது இந்த ஆகஸ்ட் மாசத்துல கர்த்தர் சிறையிருப்பை மாற்றுவார், விடுதலையாக்குவார்னு ஒரு செய்தியை கடவுள் பேசணும்னா அந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில விடுதலை கொண்டு வந்துட முடியுமா? ஓகே, ஏதோ செய்தி கேட்குறோம், வாக்கு தத்துவம், ஆமேன் சோத்திரம்னு சொல்லி கேட்டுப்போம், அவ்வளோதான். ஆனால் எனக்கு தான் தெரியும் என் லைஃப்பில் நான் எப்படிப்பட்ட ஒரு சிறையில் இருக்கிறேன்னு சொல்லி அந்த சிறையிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு இன்னும் பல மாதங்கள் பல வருடங்கள் ஆகும் என்று உங்கள் மனது உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கும் பொழுதே நீங்கள் சொல்லுங்கள், என் மனதே நீ நினைக்கிறதை காட்டிலும் என் தேவனுடைய வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை. அல்லேலூயா. என் தேவனுடைய வார்த்தை வல்லமையுள்ளது. என் மனது சிந்திக்கிற சிந்தனைகளை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை சிறப்பானது என்று இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறேன். கவலைப்படாதீங்க. உங்க மனசுகிட்ட சொல்லுங்க. தாவீது தன் ஆத்துமா கிட்ட பேசினா என்ன பேசினா? என் ஆத்துமாவே எனக்குள் ஏன் தியங்குகிறாய்? ஏன் குழம்புற? ஏன் கன்ஃபியூஸ் ஆகுற? ஏன் முடியாதுன்னு நினைக்கிற? விடு விடு, கடவுள்னால எல்லாம் முடியும். அல்லேலூயா. அடுத்து சொல்ற, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அப்படியே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஏன் சொன்னா? ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரிக்காம வேற ஒரு காரியத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்குது. தன் ஆத்துமாவை டியூன் பண்றான் கடவுளுடைய வார்த்தையை கொண்டு. யோசிக்காத, தவறான காரியங்கள் யோசிக்காத, நடக்காதுன்னு யோசிக்காத, முடியாதுன்னு யோசிக்காத. தேவன் நினைத்தால் ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை ஒரே இரவிலே மாற்றி எழுதக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நான் சொல்கிறேன், இந்த மாதம் யோசேப்பு என்ற ஒரு மனிதனை தேவன் சிறையிலிருந்து விடுதலையாக்கினார். யாக்கோபின் குடும்பத்தை தேவன் சிறையிலிருந்து விடுதலையாக்கினார். மூன்றாவது, இஸ்ரவேல் என்னும் தேசம் 42 லட்சம் ஜனங்களை கொண்ட ஒரு தேசம் இன்னொரு தேசத்திற்குள்ள அடிமையாக இருக்கிறது. இது எத்தனை பேர் யோசிச்சு பார்த்துருக்கீங்க? அல்லேலூயா. ஒரு நாடு இன்னொரு நாடினால அடிமைப்படுத்தப்படலாம். பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்தியாவை என்ன பண்ணாங்க? அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. அப்போ என்னதுங்க, இன்னொரு நாட்டுக்காரவங்க இன்னொரு நாட்டுக்குள்ள வந்து அந்த நாட்டை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. அது அடிமைத்தனத்துக்கு சரியான ஒரு வார்த்தை. ஆனா இஸ்ரவேல் என்ற ஒரு நாடு எகிப்து என்ற ஒரு நாட்டுக்கு உள்ள அடிமையா இருக்கப்பட்டது. அந்த மக்களுக்கு அந்த உணர்வே வரல. பாருங்களேன், எகிப்தின் மக்களை காட்டிலும் இஸ்ரவேல் மக்களுடைய தொகை அதிகமாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. எகிப்தியர்களை காட்டிலும் இஸ்ரவேலர்கள் அதிகமாக இருந்தார்கள், பலசாலிகளாக இருந்தார்கள், ஆனால் அடிமைகளாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. அந்த அடிமைத்தனத்தை மாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அந்த அடிமைத்தன மனநிலையிலிருந்து அவர்கள் வெளியிலே வரும் பொழுது தேவன் அவர்களை விடுதலையாக்கக்கூடியவராக இருந்தார். இந்த காலையில் நான் சொல்றேன், அடிமைத்தனத்துக்குரிய மனநிலையிலிருந்து வெளியில வாருங்க. என்னால் முடியாது, எனக்கு நடக்காது, எனக்கு கிடைக்காது, எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா, எனக்கு யார் உதவி செய்வா, அதெல்லாம் தூக்கி போடுங்க. இந்த மாதம் நான் சொல்கிறேன், டைரக்டாக தேவனே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறார். ஹல்லேலூயா.
கடவுளே உங்களுக்காக இறங்கி வேலை செய்ய போகிறார். கடவுளே இறங்கி ஒரு மனுஷனுக்காக வேலை செஞ்சார்னாக்க நான் சொல்றேன், அந்த மனிதன் எப்பேற்பட்ட சிக்கலுக்குள்ள இருந்தாலும் தேவன் அவனை ரொம்ப சிம்பிளா ஈஸியா விடுதலையாக்கக்கூடியவராக இருக்கிறார். எகிப்து என்ற ஒரு தேசத்திற்குள்ளே இஸ்ரவேல் என்ற ஒரு தேசமே அடிமையாக இருந்தது. அந்த அடிமை நிலையிலிருந்து தேவன் விடுதலை கொண்டு வந்து அவர்களை சுதந்திரவாளிகளாய் மாற்றி அவர்களுடைய தேசத்தை அவர்களுக்கு அவர் சுதந்திரமாய் கொடுத்தார். நான் சொல்றேன், இந்த காலை வேளையில உங்களோடு கூட கடவுள் பேசி கொண்டிருக்கிறாரு. உனக்குரிய ஆசீர்வாதத்தை நீ மறந்து நீ இழந்து அதை மற்றவங்க அனுபவிச்சு கொண்டு இருக்கலாம். ஆனால் நீ இன்னொரு இடத்துல சிறைப்பட்டு இருக்கலாம். இந்த மாதம் உன்னுடைய சிறையிருப்பிலிருந்து உன்னை விடுதலையாக்கி உனக்குரிய ஆசீர்வாதங்கள் உன்னுடைய கரத்தில் வந்து கிடைக்கும்படியா தேவன் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்லுகிறேன், நிறைய பேர்த்துக்கு நிறைய ஆசீர்வாதங்களை தேவன் கொண்டு வந்து சேர்க்க போகிறார். உங்களுக்குரியது உங்களிடத்துல கொண்டு வந்து சேர்க்கிற தேவன். ஹல்லேலூயா. எனக்கு தெரியல, நிறைய பேர்த்துக்கு நன்மைகள் வரலாம், ஆசீர்வாதங்கள் வரலாம், பணம் வரலாம், பொருள் வரலாம், இடங்கள் வரலாம், நிலங்கள் வரலாம், உதவி வரலாம், பதவி உயர்வு வரலாம், பெருக்கம் வரலாம். இன்னும் சொல்ல போனால் சில பேர்த்துக்கு கடவுள் வந்து வீட்டை கூட கட்டி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு விசுவாசி ஒரு இடத்துல இடம் வாங்கி போட்டிருந்தாராம். இடம் வாங்கி போட்டுட்டு அவரால் கட்ட முடியல அந்த இடத்த. சரி, நம்மளாம் இன்னைக்கு அந்த வீட்டை கட்டுறது அப்படின்னு விட்டுட்டார். விட்டுட்டு ஒரு ஆலயத்துக்கு போகிறதும் வரதுமா இருந்திருக்கிறாரு. ஒரு நாள் போய் திடீர்னு பார்த்துருக்கிறாரு, அவருடைய இடத்துல இன்னொருத்தன் வீடு கட்டி குடியிருக்கிறான். இவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன அது, நம்ம இடத்துல எவ்வளோ வீடு கட்டிருக்கிறான்னு ரொம்ப பதட்டம் ஆயிட்டு அவன்கிட்ட போய், எங்க என்னுடைய இடத்துல நீங்கள் வீடு கட்டியிருக்கீங்க, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ போ, திமிரா பேசியிருக்கிறான். அவர் பார்த்துருக்கிறார், விசுவாசி ஊழியக்காரர் போய் சொல்லியிருக்கிறார், ஐயா இந்த மாதிரி ஆகிப்போச்சியா, என் இடத்துல இன்னொருத்தன் வந்து ஃபென்ஸு போட்டிருந்தா பரவாயில்ல, வேலையை அடைச்சிருந்தா பரவாயில்ல சார், வீட்டை கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணி குடியிருந்துக்கிட்டு இருக்கிறான் சார். அவன் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் வேற, அவ்வளோ துணிச்சில் அந்த காரியத்தை பண்ணியிருக்கிறான். இவர் போய் கேட்டிருக்கிறாரு, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கடா போடா அப்படின்ட்டு இருக்கிறான். இவனும் போய்ட்டு ஊழியக்காரர் சொல்லிக்கிறாரு, கவலைப்படாதீங்க, நீங்கள் வீடு கட்ட முடியலன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அவனே உங்களுக்கு வீடு கட்டி வச்சிருக்கான், அந்த வீட்டை உங்களுக்கு கடவுள் கொடுப்பாரு, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் கேஸ் கொடுத்துட்டாங்க. கேஸ் கொடுத்தோன்னா கேஸ் கொடுக்க போகிறாங்க. போகும்போது அவன்கிட்ட சொல்லிட்டாங்க, நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நாங்கள் கேஸ் கொடுக்க போகிறோம், அப்புறம் நாங்கள் கோர்ட்டில் தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, அவனுக்கு யாரும் ஆலோசனை கொடுத்துருக்குறாங்க, பாரு நீ அரசாங்கத்தில் பெரிய பதவியில் இருக்கிற, நல்ல சம்பாத்தியம் வாங்கிட்டு இருக்கிற, உன் மேலே ஒரு கேஸ் விழுந்து அந்த கேஸில் நீ தப்புன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இந்த இடம் போகிறது மட்டும் கிடையாது, உன் வேலையும் போயிடும் பார்த்துக்கோ அப்படின்ட்டு அவனோட வக்கீல் அவனுக்கு ஐடியா கொடுத்துருக்கிறான். சொன்னோன்னே அவனுக்கு பயமாயிடுச்சு. என்னப்பான்னு யோசிக்கிறான், வீடா வேலையா? வீட்டுக்கு ஆசைப்பட்டா வேலையும் போயிடும் வீடும் போயிடும். ஆனால் வீட்டை விற்று கொடுத்துட்டாக்க வேலை கையில் இருக்கும். இந்த வேலை இருக்கிறது நிமித்தமாக இன்னொரு வீட்டை கூட நம்மளால் வாங்க முடியும். பிளான் பண்ணால் திருப்பி கூப்பிட்டா அவரை சொன்னால், மன்னிச்சுங்க இந்த மாதிரி நடந்து போச்சு, பரவாயில்ல இந்த வீட்டை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை அவன் கையில் கொடுத்துட்டு இருக்கிற ஜாமான்லாம் எடுத்துகிட்டு சரோஜா சாமானிக்காலுன்ற மாதிரி சாமானை ஃபுல்லாக வண்டியில் ஏற்றிட்டு வெளியில் போயிட்டானா. அந்த விசுவாசி வந்து ஊழியக்காரர் சொல்கிறார், ஐயா இந்தாயா இது கடவுள் இப்படிப்பட்ட அற்புதத்தை பண்ணியிருக்கிறாரு, வீடே கட்ட முடியாமல் யோசிச்சுக்கிட்டு இருந்த எனக்கு ஒரு வீட்டை கட்டியே ஒருத்தன் கையில் கொடுத்துட்டு போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னார், பாரு கடவுள் வந்து ஒரு மனுஷனுக்கு ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சிட்டாருனாக்க அவன் கஷ்டப்பட்டு அவன் காலை ஊண்டி அவன் கையை ஊண்டி அவன் சம்பாரித்து அவன் கட்டி தான் மேலே வரணும்னு அவசியம் கிடையாது. கட்டாத வீட்டை அவனுக்கு தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அவன் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலேருந்து விடுதலையாகி கானான் தேசத்துக்குள்ள போகும் பொழுது ஏன்னா வெட்டி முறிச்சாங்களா, உள்ளே போய் என்ன பண்ணாங்க தெரியுங்களா, ஆக்குப்பை பண்ணாங்க. போய் அங்கே இருக்கிற ஆளுங்களை வெளியில் அனுப்பிச்சிட்டு அந்தந்த வீட்டை அந்தந்த கிணறு அந்தந்த தோப்பு அந்தந்த காரியங்களை சொந்தமாக்கி கொண்டாங்க. அப்பனாக்க கஷ்டப்படாமல் அவங்களுக்கு தேவன் ஆசீர்வாதங்களை கொடுத்தா. எனக்கு ஒரு கடவுளை தெரியும், கஷ்டப்பட்டு மேலே வரணும்னு நினச்சிங்கன்னா அவங்களை கடவுள் செய்வார். இல்லை ஆண்டவர் எனக்கு கஷ்டப்பட தேவையில்லை, உங்களுடைய ஆசீர்வாதமே எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று எங்களை விசுவாசிக்கும் பொழுது இந்த காலைவெளியில் கர்த்தர் உங்களோட பேசுகிறாரு, நீ கட்டாத வீட்டை நான் உனக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் கட்டாத வீட்டை உங்களுக்கு தேவன் கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரில, விசுவாசிக்கிறீங்கன்னு தெரில. நான் விசுவாசிக்கிறேன், என் கடவுள் ஒரு பெரிய தேசத்துக்கு, இஸ்ரவேல் என்ற தேசத்தை எகிப்திலிருந்து விடுதலையாக்கினது மாத்திரம் எனக்கு ஆச்சரியம் அல்ல, அவர்களுக்கு ஒரு தேசத்தை உருவாக்கி வைத்திருந்து அதில் கொண்டு போய் அவர்களை உட்கார வச்சார். பார்த்தீங்களா, அப்போ தான் தெரியுது இந்த கடவுளுடைய அன்பு எவ்வளவு பெரியது என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஸோ ஒரு 42 லட்சம் மக்களுக்கு அவ்வளோ பெரிய பிளான் போட்டு கடவுள்னால செய்ய முடியும்னாக்க, ஜுஜிபி உங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு கட்டாயம் செய்வார் சார். நீங்கள் ஒரு ஆள், நீங்கள் ஒரு குடும்பம், உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான நன்மைகளை நீங்கள் இருக்கிற சிறை இருப்பிலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களை ஆசீர்வதிக்க தேவன் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க?
இன்னும் ஒரே வசந்த வாசிங்க, இதோட முடிக்கிறேன். லூக்கா 13. லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், அப்படியே கேட்கலாம். 13:11. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடினால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டு, அந்த நாட்களில் வந்து நீங்கள் சொஸ்தமாகி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யல் ஆகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டில் இருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார். ஹல்லேலூயா. எத்தனை வருஷமா அவ கூனியா இருந்தா? 18 வருஷமா கூனியா இருந்தா. ஆனா அந்த இடத்துல கடவுள் இயேசு சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? 18 வருஷமாய் சாத்தான் கட்டி இருந்தா, அப்படின்னாக்க சிறைப்படுத்தி வைத்திருந்தான். பாருங்க, இன்னைக்கு அநேகர் வியாதின்றது என்ன நினச்சிக்கிறாங்கனாக்க, இது எங்களுடைய பரம்பரை வியாதிங்க, எங்கள் தாத்தாக்கு இருந்துச்சு, எங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சு, எனக்கு இருக்குது. இப்போது இந்த வியாதி வாழ்நாள் முழுக்க இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் சொல்லட்டுங்களா? எவன் ஒருத்தன் கடவுளை ஏற்றுக்கொள்கிறானோ, பரம்பரை வியாதியை முறிக்கக்கூடிய அருமருந்தாய் தேவன் அவனை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமாம், எந்த வியாதியாக இருந்தாலும், எந்த பலவீனமாக இருந்தாலும் அதற்கு ஒரு பேர் வச்சு இந்த உலகம் அதை மக்களை ஏற்றுக்கொள்ள செய்கிறது. இந்த வியாதிக்கு இந்த பேருங்க, இந்த வியாதி எதனால வருதுனாக்க அதனுடைய ரூட் காசு, அதனுடைய ரூட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு மக்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா அக்செப்ட் பண்ண வைக்கிறாங்க. ஆனால் வேதம் எப்படி தெரியுங்களா இருக்குது? எந்த வியாதியாக இருந்தாலும் அதனுடைய வேர் பிசாசாக இருக்கிறான். கடவுளுடைய பிள்ளைங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்க, எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதிக்கு காரணம் பிசாசாக இருக்கிறான். அதை உடைக்கக்கூடிய, விடுதலை கொடுக்கக்கூடிய தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 18 வருஷமா அவ கூனியா இருக்கிறா. ஒருத்தவங்க கூட சொல்லல உன்னை கடவுள் விடுதலை ஆக்குவார்னு. இந்த மாதிரி கூன் ஆயிடுச்சா? வாழ்க்கை முழுக்க இப்படிதான் இருக்கணும், இப்படியே வாழ்க்கையை ஓட்டிடுற. அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாக இருந்தால். இன்னைக்கு சில பேரோட வாழ்க்கை அப்படிதான் இருக்கு பாருங்களேன். கொஞ்சம் கூட தலை தூக்கவே முடியல, கொஞ்சம் கூட மேலே வர முடியல. வாழ்க்கையில் ஓடுறோம், ஒடியாரோம், சம்பாதிக்கிறோம், எல்லாவற்றையும் செய்கிறோம். ஆனால் கொஞ்சம் தலை தூக்க முடியல, கொஞ்சம் விருப்பப்பட்டதை வாழ்க்கையை வாழ முடியல, கொஞ்சம் நல்லா இருக்க முடியல. வாழ்க்கை பல வருஷங்கள் கடந்தாலும் அப்படியே இருக்கிறது போல தான் தெரியுது. ஆனால் இந்த மாதம் நான் சொல்கிறேன், உங்களுக்கு தேவன் விடுதலையை கொடுக்கிற மாதம். ஹல்லேலூயா. இது உங்களுக்கு தேவன் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கூறுகிற மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. நீங்கள் விடுதலை ஆக போகிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 18 வருஷமா ஒரு வியாதியில் இருக்கிறா. இயேசு அப்படின்றதுக்குள்ள அவளை விடுதலையாக்கினாரு. நான் சொல்லுகிறேன், இயேசு இருந்த பொழுது மாத்திரம் அற்புதம் நடக்கிறதல்ல. இன்னைக்கு ஒரு தேவ மனிதன் அவருடைய ஸ்தானத்தில் எழுந்து நின்று ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது யார் அதை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அந்த க்ஷணப்பொழுதிலே தேவன் விடுதலையை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் வியாதியை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் விடுதலையோடு கூட வாழ வேண்டிய மக்களாய் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த மாதம் உங்கள் லைஃப்ல பல வருஷங்களா உங்களை சில காரியங்கள் சிறைப்படுத்தி வைத்திருக்கலாம். மனதளவில், உடல் அளவில், ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் சிறைப்பட்டு இருக்கலாம். இந்த வருஷம், இந்த மாதம் உங்கள் லைஃப்பில் கடவுள் ஒரு விடுதலையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை உணர்றீங்க? நான் ஃபீல் பண்ணுறேன். நான் பிரசங்கிக்கும் பொழுது எனக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளேருந்து பேசுகிறாரு. நான் அநேகரை விடுதலையாக்குறேன். பிசாசு சிறைப்படுத்துகிற புத்தி உடையவன், தேவன் விடுதலையாக்கக்கூடிய மனமுடையவராக இருக்கிறார். கெட்ட குமாரன் பன்றிக்கு போடுகிற தவிடு கூட கிடைக்காம மரணத்தின் விளிம்பில் இருக்கிறான். பிசாசு அவனை சாகடிக்க தள்ளிவிட பார்க்குறான். அந்த சனப்பொழுதில் அவனுடைய புத்தி தெளிந்தது. ஹல்லேலூயா. புத்தி தெளிந்தது. பிசாசு சிறைப்படுத்தி மரணத்துக்குள்ள தள்ளணும்னு பார்த்தான். அவனுடைய புத்தி தெளிந்து மறுபடியுமாய் தன் தகப்பனிடத்தில் வந்து அவன் ராஜகுமாரனை போல இந்த பூமியில் வாழும்படி தேவன் செய்தார். இந்த காலைவேளை கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நான் ஒரு மனுஷனை, ஒரு குடும்பத்தை, ஒரு தேசத்தை என்னால் விடுதலையாக்க முடியும்னு நீ நம்பினா, நீ இருக்கிற வாழ்க்கை ஸ்தலத்திலிருந்து, நீ அனுபவித்து கொண்டிருக்கிற பிரச்சனையிலிருந்து உன்னை தேவன் விடுதலையாக்க கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் விடுதலைக்கு சொந்தக்காரர். எல்லாரும் சொல்லுங்களேன், நான் சிறைச்சாலையில் இருக்க வேண்டியவன் அல்ல, நான் சுதந்திரவாளி.
நான் விடுதலையோடு வாழக்கூடியவன். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நான் மெய்யாய் விடுதலையானவன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் சிக்கியிருக்கீங்களோ, சிறைப்பட்டு இருக்கிறீங்களோ, எல்லாத்திலிருந்து தேவன் உங்களை விடுதலையாக்கக்கூடியவராக இருக்கிறாரு. உங்கள் தலைகளை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறாரு. கண்களை மூடுவோமா? நன்றி தகப்பனே, இந்த காலை வேளை மெய்யாகவே உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். ஒரு பறவை இந்த உலகத்தில் பறந்து சுதந்திரமாய் சந்தோஷமாய் சிறகடித்து அது பறந்து அது விருப்பப்பட்ட மலைகளில் விருப்பப்பட்ட மரத்தில் போய் உட்கார்ந்து விருப்பப்பட்ட கனியை புசித்து அது தன்னுடைய இனஜனத்தோடு கூட சந்தோஷமாக இருக்கும்படியாக ஒரு பறவையை படைத்த தேவன் அதை கூண்டில் அடைப்பது எத்தனை வேதனைக்குரியதோ அப்படியே சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு, ஆசீர்வாதத்தோடு, நிம்மதியோடு, மகிழ்ச்சியோடு உமக்காய் இந்த உலகத்தில் வாழும்படியாய் படைக்கப்பட்ட நாங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் சிக்குண்டு சிறைப்பட்டு இருக்க வேண்டும் என்று பிசாசு விரும்பினாலும் இந்த மாதம் இந்த வார்த்தையை கேட்கிற மக்களை நீர் விடுதலையாக்கி இருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. You are delivered each and every person, those who are hearing the word of God. இந்த கடவுளுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் அவர் இருக்கிற சிறை இருப்பிலிருந்து நீர் விடுதலையாக்குகிறதற்காக நாங்கள் மனதார நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. மக்கள் உமக்கு சாட்சி சொல்லத்தக்கதாக அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறை இருப்பையும் மாற்றி அவர்களை கர்த்தர் சிறந்து இருக்கும்படி செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கருத்தில் கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொரு மக்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக.